நிலைமை மாறினால், நம்மளுடைய நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதெல்லாம் பொய்தான். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமையை மாற்றிவிடலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன். என்னுடைய பொக்கிஷம் நீ, என் உயிரான குழந்தை நீ. நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றேதான். அதற்கு பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லவே இல்லை. ஒரே முகம்தான். அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன். உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும். உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். காற்றை உன் மூச்சில் கலக்கப் போகிறது. உனக்கான நிம்மதி என்னை நினைக்கும் போது உனக்குள் சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடுதான். உன்னை நான் உயிரின் உயிராக காப்பேன். உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே கிடையாது. நிச்சயம் அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்துமே மெய்ப்படும். என் சொற்களில் நம்பிக்கை வை. உன்னுடன் நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. உன் மனதில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை நாடும் ஒவ்வொரு முறையும் அன்புடன் என்னை அழைத்தால் உன்னிடம் ஓடோடி வருவேன். என் குழந்தையே, நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். எனவே தேவையில்லாத பயத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. பூக்களைப் போல உன் வாழ்வும் மிக அழகாக மாறப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நீ என்றைக்கு என்னை அப்பா என்ற நம்பிக்கையோடு சரணாகதி அடைந்தாயோ அன்றிருந்தே உன் வாழ்வின் அனைத்து விஷயங்களும் என் பார்வையில்தான் இருக்கிறது. நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எல்லா கஷ்டத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். எங்களின் கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் சாயிநாதரை என்று அறிந்தோ அறியாமலோ நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். நீ அறிந்தோ அறியாமலோ செய்தும் பாவங்கள் தவறுகள் அனைத்தையும் மீட்டெடுத்து உன்னை நல்ல வழியில் உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்வேன் உன் சாயிதேவா. எங்கே நீ சென்றாலும் எவ்விடத்தில் நீ இருந்தாலும் உனக்கு முன்பாக அதற்கு முன்பாகவே நான் அங்கு சென்று உன் வேலைகள் அனைத்தையும் முடித்து வைப்பேன். நேரத்தை வீணாக்காதே. தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டுக்கொண்டு உன்னுடைய பொக்கிஷமான நேரத்தை வீணடித்து விடாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வரப்போவது வருவதாகவே இருக்கட்டும். போனது போனதாகவே இருக்கட்டும். முடிந்ததை நினைத்து வருந்திக்கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழந்து விடுவாய். உன்னுடைய நேரம் மிக மிக பொன்னானது. அந்த நேரத்தை எவ்வளவு சாமர்த்தியமாக செயல்படுகிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் அழகே இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிக மிக இரகசியமான ஒன்று நீ காப்பாற்றும் அந்த நேரமே. அந்த நேரத்தை நம்பிக்கையோடு தேவையான நேரத்தில் அதை செயல்படுத்தி கொண்டே இரு. உனக்கு என்று வரவேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். நேரத்தை எப்பொழுதுமே வீணடிக்கக்கூடாது. யார் ஒருவர் நேரத்தை வீணடிக்கிறார்களோ அவர்களே இந்த உலகில் மிகப்பெரிய முட்டாள்களாகவே இருக்கக்கூடும். இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு தகப்பனும் ஒரு மகனும் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த தகப்பன் ஒரு மிகப்பெரிய
வியாபாரி அவனுக்கு நேரத்தின் அருமை என்ன என்பது நன்றாகவே தெரியும். ஆனால் அவருடைய மகனுக்கோ நேரத்தின் அவசியம் புரியாமலேயே காலத்தை வீணடித்து கொண்டே இருந்தான். தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டு எப்பொழுதும் நேரத்தை வீணடித்து கொண்டே இருந்தான். அவனுடைய தந்தையும் பல முறை அவனுக்கு அறிவுரை கூறியும் அவன் திருந்த பாடாகவே இல்லை, திருந்துவதாகவே இல்லை. உடனே ஏதாவது ஒரு சூழ்நிலையை அவனுக்கு உருவாக்கி கொடுத்துதான் அவனை திருந்த வைக்க முடியும் என்று முடிவு செய்தார் அந்த தந்தை. உடனே தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு தன்னுடைய காரில் அவனை அழைத்து கொண்டு ஒரு பூங்காவிற்கு சென்றார் அந்த தகப்பனும் மகனும். அங்கே நிறைய பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அதில் பிச்சைக்காரர்களும் நிறைய பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த பிச்சைக்காரர்களில் ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து அந்த பையனுடைய தந்தை அவர்களுக்கு 3 கட்டு ரூபாய் நோட்டுகளை கொடுத்தார். இதை பார்த்த அந்த பையன், நாம் கேட்டால் 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டார், ஆனால் அவர்களுக்கு கேட்காமலேயே கட்டுக்கட்டாக பணத்தை கொடுக்கிறாரே என்ற ஒரு எண்ணத்தோடு தன் தந்தையை பார்த்தான் அந்த பையன். தன்னுடைய மகனின் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட அந்த தகப்பன் அவனிடம் எதுவுமே கூறாமல் மீண்டும் அவனை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். என்ன நடந்தது என்பது புரியாமலேயே நாட்கள் நகர்ந்தது. நாட்கள் நகர்ந்து கொண்டே 1 வருடம் ஆயிற்று. 1 வருடம் கழித்து மீண்டும் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அந்த பூங்காவிற்கு மீண்டும் சென்றார் அந்த தந்தையும் மகனும். அப்பொழுது அந்த தகப்பன் ஒரு 3 பிச்சைக்காரர்களுக்கு உதவி செய்தார். அதில் ஒருவர் அங்கு பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மீண்டும் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அவரை அழைத்து, நான் உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்தேன், அதை எதுவுமே செய்யவில்லையா? ஏன் மீண்டும் பிச்சை எடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்டான். உடனே அந்த பிச்சைக்காரன், நீங்கள் கொடுத்த பணத்தை வைத்து என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை, அதை அப்படியே வைத்துக்கொண்டு நான் பிச்சை எடுக்காமல் மிக சந்தோஷமாக வாழ்ந்தேன். சில காலத்தில் அந்த பணமும் தீர்ந்துவிட்டது. மீண்டும் நான் இங்கு வந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். உடனே அந்த தந்தை, அப்படியென்றால் உங்கள் கூட வேறு 2 பேர் இருந்தார்களே, அவர்கள் இப்பொழுது என்ன ஆனார்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பிச்சைக்காரன், மற்றும் ஒருவரை என்ன ஆனார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் 3வது பிச்சைக்காரன் அதோ அங்கு தெரிகிறதே, அங்கு ஒரு கடையை வைத்து அவனுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான் மிக சந்தோஷமாக என்று அந்த கடை இருக்கும் திசையை நோக்கி கைகளை நீட்டினான் அந்த பிச்சைக்காரன். உடனே அந்த தந்தையும் மகனும் அந்த கடையை நோக்கி நடந்தனர். அவர்கள் வருவதை பார்த்த அந்த கடை முதலாளி ஓடோடி வந்து அவர் தந்தையின் காலில் விழுந்து, நீங்கள் அன்று கொடுத்த அந்த பணமே என்னை வாழ்க்கையில் உயர்த்தியது, மிகவும் நன்றி என்று கண்ணீரோடு அவன் தந்தையின் கால்களில் விழுந்தான். அப்பொழுது அந்த தந்தை கேட்டார், உங்களோடு சேர்ந்து நான் மற்றும் 2 பணம் கொடுத்தேனே, அதில் உயரமாக ஒருவர் இருந்தாரே, அவர் இப்பொழுது எங்கு இருக்கிறார் என்று கேட்டார். அவர் தங்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சூதாட்ட கும்பலிடம் போய் அனைத்தையும் பணத்தையும் தொலைத்துவிட்டு இப்பொழுது வாழ்க்கையையும் தொலைத்துவிட்டு நிற்கிறான் என்று கூறினானாம். இதை அனைத்தையும் தன் மகனை பார்க்க வைத்த பின் தன் மகனை அருகில் அழைத்து அவன் மேல் கை போட்டு கொண்டு, இப்பொழுது புரிகிறதா? நான் கொடுத்த பணம் 3 பிச்சைக்காரர்களுக்கும் 3 சரியான நேரத்தில் ஒரே அளவு பணத்தை கொடுத்தேன். ஆனால் ஒருவன் அதே நிலையில் இருக்கிறான், மற்றொருவன் அதைவிட மிக மோசமான நிலைமையில் இருக்கிறான். கடைசி ஒருவனோ தன்னுடைய பணத்தை பணமாக பார்க்காமல் முதலீடாக பார்த்து அதை தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நின்று தன் நேரத்தையும் வீணாக்காமல் இப்பொழுது ஒரு கடைக்கே முதலாளியாகிவிட்டான். இப்பொழுது உனக்கு புரிகிறதா அந்த நேரத்தின் மதிப்பு என்னவென்று என்று தன் மகனை பார்த்து கேட்டாராம். நேரத்தை வீணாக்குபவன் நிச்சயமாக முட்டாளாகத்தான் இருப்பான். அந்த நேரத்தை வீணாக்கி கொண்டிருப்பவன் அவனுடைய வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. உடல் நலமும் கெட்டுப்போய் மனநலமும் கெட்டுப்போய் கடைசியில் மிகப்பெரிய முட்டாளாகி விடுவான். இதுதான் நேரத்தின் முக்கியத்துவம் என்று தன்னுடைய மகனுக்கு அறிவுரை கூறினாராம் அந்த தகப்பன்.
அந்த மகனும் தந்தையின் அறிவுரையை கேட்டு அதன் பிறகு நேரத்தை வீணடிக்காமல் தன்னம்பிக்கையோடு தைரியமாக நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதில் தீர்க்கமான முடிவெடுத்து சிந்தனை செய்து வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தானாம். நேரத்தை எப்பொழுதுமே வீணாக்காமல் எல்லாவற்றுக்கும் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமல், அதே சமயம் எதையும் கண்டு கொள்ளாமல் கடந்து விடாமல் வாழ்க்கை மாறிக்கொண்டுதான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு சிந்தித்து செயலாற்றிக் கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நம் வசமாக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மிக மிக எளிதானதே. செய்வதை நம்பிக்கையோடு செய்தால் எதுவுமே நிரந்தரமானதுதான், நிலையானதுதான். நாம் தெரிந்தோ தெரியாமலோ பேச்சின் மூலமாகவோ செயலின் மூலமாகவோ பாவங்களை செய்திருந்தால் சாயிநாதரை ஸ்மரிக்கும் போதோ சாயிநாதரை வாயால் உச்சரிக்கும் போதோ சாயி நாமத்தை வாயால் உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் செய்த பாவங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும். நமக்கு என்ன வேண்டும், வாழ்க்கைக்கு எது நமக்கு கிடைத்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்பது நம்மை விட நம் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் கொடுத்ததுதான், அவர் அளித்ததுதான். யாருமே பார்க்காத இடத்தில் கூட நம் சாயப்பா நம்மை கவனிப்பார் என்று தெரிந்து கொண்டாலே போதும். யாருமே செய்து கொடுக்க முடியாத உதவிகளையும் யாருமே தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் சாயிநாதர் கொடுப்பார், தீர்த்து முடிப்பார். யாரிடமே கேட்டு கிடைக்காதது சாயியிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். இதோ இன்று கூட சாயப்பா வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் வாக்குகளையும் நமக்கான வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே வந்துள்ளார். சாயப்பாவிடம் கை நிறைய பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம். ஓம் சாயிராம். உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும், எது கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், விருப்பப்படுகிறாய். நாம் எது கேட்டாலும் கிடைக்கவில்லை, எது நடந்தாலும் நம் வாழ்வில் அது நலமாக இருப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்ற உன் மன குழப்பத்திலிருந்து, உன் மன வேதனையிலிருந்து முதலில் வெளியே வா. முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். இப்போது வேண்டுமானால் உனக்கு அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வழங்கியிருக்கிறார் சாயப்பா என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும், சர்வ நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ ஓடோடி வந்து சாயிநாதரே என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று கண்ணீரோடு கூறும் அந்த நல்ல நேரத்தையும் சாயப்பாவே உருவாக்குவார். உனக்கு வருவது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று கூட நினைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வந்த சுப நிகழ்வுகள்தான் என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கண்ணில் பார்ப்பது அனைத்தையுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திரு. இன்று தவறு என்று நினைப்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக சரி என்று நீ நினைக்கும் அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். சிறு மாற்றமே ஆனாலும் அது சிறப்பான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நீ மனம் நோகும் அளவிற்கு தான் உனக்கான சோதனைகள் உன்னை இப்பொழுது சூழ்ந்து இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையே நீ மெரும் சோகமாகவும் பாரமாகவும் நினைக்கிறாய். அனைத்தையுமே துச்சமாக எண்ணிவிடு. என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை, உனக்கான பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். எதற்குமே உன் மனதை போட்டு
குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி பெறுவது மிக மிக எளிது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை விரும்பி செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி உனதானதே. எனவே நம்பிக்கையோடு பொறுமையோடு நமக்கான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையில் வாழத் தெரிந்தவர்கள், வெற்றியை சூடத் தெரிந்தவர்கள். வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு பலம் மிக மிக அதிகம். எனவே தைரியமாக இரு, மனதை திடமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். மிக சுலபமாக வெற்றியை உனதாக்கி கொள்ளலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பொறுமையாக இரு. மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த இரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடித்த வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய்.
வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். உன் மனதில் ஒரு இனம் புரியாத சோகம் நிலைத்து இருப்பது போல உணர்ந்தால் இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நான் கடவுளல்ல, உன் அப்பா, உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. வாழ்க்கை என்றாலே ஏற்றம், இரக்கம், இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், கோபம், விரக்தி, போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாவகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. எப்பொழுதுமே அன்பு, எதிர்பார்ப்பு, ஆசை என்று இவையெல்லாம் அளவுக்கு மீறி சென்றாலே கஷ்டம்தான் வரும், வேதனைதான் வரும், மன போராட்டம்தான் மிஞ்சும். எனவே எதிலையுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. உனக்கு என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகினாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக காணலாம். மற்றவர்களின் துயரத்தை கேட்கும் பொழுது இப்படி நம் வாழ்விலும் நிகழ்ந்து விடுமா என்று நீயே ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் யூகிக்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர்க்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் சோகமும் சங்கடங்கள் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா? அல்லது இருந்துதான் விடுமா? அல்லது நான் தான் அதை அனுபவித்து விடுவேனா? நன்றாக சிந்தித்துப்பார். நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி எதையுமே சந்தேக கண்ணோடே பார்த்தால் உன் வாழ்க்கையே சந்தேகமாகத்தான் கழிக்க முடியுமே தவிர நிம்மதியாக உன் வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. இப்படி சந்தேக கண்ணோடே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்மேல் உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்களுக்கு கூட உனக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும். இவர்களும் நம் வாழ்க்கையை வீணடிப்பதற்கு, நம் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் உன் மனதில் தானாகவே வலுப்பெற்றுவிடும். என்னை உன் கடவுளாக நினைக்காமல், உன்னுடைய இறைவனாக நினைக்காமல், உன் தந்தையாக என்னை பாவித்து உன் மன குழப்பத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அத்தனையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாறவே மாறாது, நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று நீ நினைத்த பல விஷயங்களை மாற்றி காட்டுகிறேன். நீயும் அதை உணர்ந்தும் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழாமலேயே இப்படியே இருந்து விடுமோ என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு உன் மனதையும் குழப்பிவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்துக்கு ஆளாக்கி இருக்கிறாய். என் பிள்ளையே, மனதை முதலில் சாந்தமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதியாக இருக்கும் மனம் எப்பொழுதும் தவறே செய்யாது, எந்த தவறையும் நினைக்கவும் நினைக்காது. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே.
எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாய், எவ்வளவு சிக்கல் உன் வாழ்வில் நிகழ்ந்தது என்பது எல்லாமே எனக்குத் தெரியும். எந்த பக்கமும் காலடி எடுத்து வைக்க முடியாத நிலையில் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய். எதையாவது செய்து இந்த சிக்கல்களிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு துடித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என்ன செய்வதற்கும் எதை செய்வதற்கும் உன் மனதில் துணிவு என்பது சிறிது கூட இல்லை.